ஒருத்தர் திருந்துறேன்றாப்ல. சரி ரைட்டு வெளியேருந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாரி வந்துட்டு நம்ம 2 பேரும் கொஞ்சம் இதுவாவே இருந்துப்போம், ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, சரிப்பா ஒதுங்கிப்போ, கேம ஒழுங்கா விளையாடு, உருப்படு. நீயும் நல்லா விளையாடு, நானும் நல்லா விளையாடுறேன். நல்லா விளையாடுற நம்மள்ல யார் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ, அவங்களுக்கு மக்கள் காப்பாத்தி உள்ள வச்சுப்பாங்க, ஜெயிப்போம். அப்படின்னு சொல்றது தானே ஒரு உண்மையான ஒரு போட்டியாளர். ஏன்னா அவன் திருந்துறான், உருப்படுறான், ஏற்கனவே வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்த கன்டென்ட்லாம் நிறுத்திவிட்டான். கிச்சன்ல போய் சமைக்கிறான், எல்லாமே பண்றான். இப்போ வந்துட்டு வேற நம்ம கூடயும் பேசுறது ஒரேடியா நிப்பாட்டிடுறேன்றானே. ஐய்யய்யோ! இவன் வந்து டைட்டில் வின்னருக்கான எல்லா வேலையும் பார்க்குறான். இவன் இவ்வளோலாம் உருப்படக்கூடாது. அப்புறம் நமக்கு இதாகி போயிரும் நாளைக்கு அப்படின்ற ஒரு யோசனையில, மனசாட்சியே இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர வந்து திரும்பவும் மேனிபுலேட் பண்றாங்க. இல்ல, இல்ல. நீ இப்படி யோசி, நீ அப்படி யோசி. இதையே நீ இப்படி பார்க்குற, அப்படி பார்க்குற. நான் சும்மா தானே இருந்தேன். நீ தானே வந்து என்னைய இது பண்ண அப்படி. எதே புரியல. இதே போல நடந்துச்சு. அது எனக்கு தெரியல. அவரோட வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணல. அதனால எனக்கு தெரியல. போட்டு மேடம் வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க இப்போ. என்ன நீ இப்படிலாம் இருந்தியே, என் கூட அப்படிலாம் இருந்தியே. அதெல்லாம் அப்ப இதுவா? அதெல்லாம் வந்து அதுவா? எதுக்கு இப்படி பண்ண? அப்படின்லாம் சொல்லி வந்து இது பண்றாங்க. அதையும் மீறி வந்து கமருதீன் தப்பிச்சு ஓடி போவாரா? இல்ல வந்துட்டு திரும்பவும் லாக் ஆகி உள்ள மாட்டிப்பாரா? ஏன்னா 50வது நாள்ல வந்து சொல்றாங்க. திரும்ப திரும்ப 10 நாளுக்கு ஒரு தடவ குடும்பத்திலருந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வந்தா சொல்லிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு சொல்ல தடவ தான் முடியாது. சொல்ல முடியும். அத யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே. இல்லன்னா அவ்வளதான் கிளம்ப வேண்டியதான்.